அமிர்தசரஸை நோக்கி மீண்டும் பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்திருக்கிறது. இந்நிலையில் ட்ரோன்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பணியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தற்போது நிலவக்கூடிய சூழலை விரிவா சொல்லுங்கள். அமிர்தசரஸை நோக்கிய ஒரு தாக்குதலும் தொடங்கி இருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நிலைகளை நோக்கி அவர்கள் தாக்குகின்றார்கள். அந்த பாகிஸ்தான் நாட்டவர்களுடைய முக்கியமான குறிகளில் ஒன்றாக இந்த அமிர்தசரஸ் இருக்கின்றது. தொடர்ந்து அந்த அமிர்தசரஸில் எப்படியாவது ஒரு ஏவுகணையை ஏனும் அல்லது ட்ரோன் மூலமாக ஒரு தாக்குதலை நடத்திவிட மாட்டோமா என்கின்ற ஒரு தவிப்போடு இந்த நடவடிக்கையிலே பாகிஸ்தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நேற்றும் அமிர்தசரஸை குறிவைத்தார்கள், நேற்று முன்தினமும் அமிர்தசரஸை குறிவைத்தார்கள், இன்றும் பஞ்சாபின் அமிர்தசரஸை குறிவைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவிற்கு எதிரான இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த தொழில்நுட்பங்கள் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய DRDO என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடிய வான் தடுப்பு அமைப்புகளும் கூட ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றன. நம்முடைய எல்லையை நோக்கி வானத்தில் இருந்து ஏவுகணைகளோ அல்லது ட்ரோன்களோ வரும் பொழுது முதலில் ராடார் மூலமாக அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தகவல் செல்லும். அடுத்த நொடி அந்த ஆயுதம் எவ்வளவு வேகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது, எந்த திசையில் வந்து கொண்டிருக்கின்றது, அந்த ஆயுதத்தை தாக்கி அழிக்க வேண்டும் என்றால் தொலைதூர தாக்குதல் மூலமாக அதை அழிக்க வேண்டுமா, அல்லது நம் இருக்கக்கூடிய அந்த பகுதி அருகே நெருங்கி வந்த பிறகு குறுகிய தூர தாக்குதல் மூலமாக அந்த ஏவுகணையை அல்லது ட்ரோனை அழிக்க வேண்டுமா என்பதற்கான முடிவுகளை நொடிகளுக்கும் குறைவான பொழுதிலே அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் எடுத்துவிடும். அதன் பிறகுதான் தானியங்கி முறையில் செயல்பட்டு வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை உடனடியாக தாக்கி அழிக்கும். அது போன்ற தொழில்நுட்பங்கள் மூலமாகத்தான் அமிர்தசரஸை நோக்கி தற்பொழுது நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல்களையும் பாகிஸ்தானினுடைய ட்ரோன்களை ஏவுகணைகளை இந்தியா வழிமறித்து தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது. நேற்று ஒரே இரவிலே 50க்கும் கூடுதலான ட்ரோன்களை அழித்திருந்தோம். இன்றும் கிட்டத்தட்ட இதுவரையே 30க்கும் கூடுதலான ட்ரோன்கள் ஜம்மு காஷ்மீர் எல்லைக்குள் ஊடுருவ முயற்சித்திருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் என்று 3 மாநிலங்களில் உள்ள எல்லையோரங்களில் இலக்குகளை, குறிப்பாக அந்த பதான்கோட் உள்ளிட்ட விமான தளங்களை, ராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய இடங்களை எல்லாம் குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் முற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காஷ்மீரை பொறுத்தவரை 7 இடங்களிலே தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சம்பா என்கின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியிலே பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டது. ஆனால் அந்த ட்ரோன்கள் என்னதான் திசை மாறி வர முற்பட்டாலும் அவற்றை வானத்திலேயே கண்டறிந்து அழிக்கக்கூடிய பணியிலே நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈடுபட்டிருக்கின்றன. ஏனென்றால் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹட்ச் பகுதி தொடங்கி லடாக் பகுதி வரை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3400 கிலோமீட்டர் எல்லை கொண்ட பகுதியையும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக ஒரு பாதுகாப்பு கேடயம் போன்று இந்தியா மாற்றி வைத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் எந்த திசையில் இருந்து அவர்கள் ஏவுகணைகளை செலுத்தினாலும் ட்ரோன்களை செலுத்தினாலும் உடனுக்குடன் நம்முடைய பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு அவற்றை அழித்துவிடும். எனவே பாகிஸ்தான் தொடர்ந்து 2வது நாளாக இன்று இரவிலும் இதே போன்ற ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. மிக 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 கவனக்குறைவு சிறிதும் இல்லாமல் தொடர்ந்து விழிப்புணர்வோடு நம்முடைய ராணுவ வீரர்கள் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி இந்த ட்ரோன்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவற்றில் தாக்குதல் ட்ரோன்கள் மட்டுமல்ல, உளவு தகவல்களை திரட்டுவதற்கான ட்ரோன்களும் இருக்கின்றன என்ற தகவலை இன்று ஏற்கனவே நம்முடைய ராணுவ வீரர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த ட்ரோன்களை ஊடுருவவிட்டால் முழுவதுமாக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ராணுவ தளங்கள் பற்றிய ரகசியங்களை கண்டறிந்து சென்று விடுவார்கள். எனவே அதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இந்த ட்ரோன்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. ஜம்மு நகர மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என ஜம்முவினுடைய முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய இந்த மற்ற மாநிலங்களான ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து எல்லைப்புற மாநிலங்களிலே சைரன் ஒலி எழும்பிக் கொண்டே இருக்கின்றது என்ற தகவலையும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அவ்வப்பொழுது இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் முறையாக 3வது நாளான இன்று புல்வாமாவில் தாக்குதலை நடத்த முயற்சி மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே புல்வாமாவில் நடத்திய தாக்குதல் காரணமாகத்தான் இந்தியா மிகப்பெரிய ஒரு சீற்றத்தோடு பாகிஸ்தானை நோக்கி தன்னுடைய ராணுவ பலத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் புல்வாமாவை இன்று குறிவைத்திருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. புல்வாமா என்பது மிக மிக முக்கியமான ஒரு ராணுவ தளம். அந்த ராணுவ தளத்தை தாக்குதல் நடத்துவதற்காக தற்பொழுது தேர்வு செய்து அந்த பகுதியை நோக்கி, புல்வாமாவை நோக்கியும் ஏவுகணைகளை வீசுவதற்கும் ட்ரோன்களை செலுத்துவதற்கும் பாகிஸ்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. புல்வாமா உட்பட நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும்
பாகிஸ்தான் நாட்டினுடைய ஆயுதங்கள் தரை இறங்காதபடி நம்முடைய ராணுவ வீரர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மட்டுமல்லாமல் வான் பாதுகாப்பு படை வீரர்களும் தொடர்ந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் கடற்படை வீரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு ஒரு வெற்றிகரமான தாக்குதலை கராச்சியை நோக்கி நடத்தி முடித்திருந்தார்கள். தேவைப்படும் பட்சத்தில் கடற்படையும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான துணிச்சலோடு அதற்கான தயார் நிலையோடு கடலில் நிற்கின்றது. குறிப்பாக 26 போர் கப்பல்கள் பாகிஸ்தானுக்கு தேவையானதை பரிசீலிப்பதற்கு காத்திருக்கின்றன இந்திய கடலோரத்தில். அந்த அடிப்படையில் நவீன போர் கப்பல்கள் 26 தயார் நிலையிலேயே பாகிஸ்தானை நோக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோன்று பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி கொண்டிருந்தால் இந்தியாவின் பதிலடி நடவடிக்கைகள் ஒரு முக்கியமான ஏவுகணைகள் முக்கியமான அந்த ட்ரோன்கள் மூலமாக நடத்தப்படும் என்ற தகவலும் தெரிய வந்திருக்கின்றது. ஒளிப்புள்ளியாக வரக்கூடிய அந்த ட்ரோன்களை குறிபார்த்து சுட்டு வீழ்த்துகின்றது இந்திய ராணுவம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் வரக்கூடிய அனைத்துமே ஒரு தீப்புழம்பை கக்கியபடி வருவது போன்று ஒரு சிவப்பு நிறத்தாலான ஒரு புள்ளியாக அது தெரிகின்றது. அது வானத்தில் வரும் பொழுதே அதை தாக்கி அழிக்கின்றார்கள். குறைந்த உயரத்தில் வரும் பொழுது ஏவுகணைகள் மூலமாகவோ அல்லது தோள்களில் சுமந்து செல்லக்கூடிய ஒரு வகையான பீரங்கி தடுப்பு அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஆயுதத்தின் மூலமாகவோ குறைந்த உயரத்தில் வரக்கூடிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துகின்றார்கள், ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துகின்றார்கள். அதே நேரம் உயரமான பகுதியில் இருந்து வரக்கூடிய இந்த ட்ரோன்களை தாக்குவதற்கு மட்டுமே ரஷ்ய தயாரிப்புகள் மற்றும் இந்தியாவின் DRDO உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சில தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளான ஆகாஷ் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துகின்றார்கள். பாகிஸ்தான் நாட்டினுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து இந்த ட்ரோன்கள் புறப்பட்டு வருகின்றன என்ற தகவலும் பெறப்பட்டிருக்கின்றது. எனவேதான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை பயங்கரவாதிகளின் தங்குமிடங்களை கண்டறிந்து பகல் நேரத்திலும் நம்முடைய பீரங்கி படையின் மூலமாக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் நாடு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தொடர்ந்து தோல்வியிலேயே முடிந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனை என்பது கடந்த மாதம் 24ஆம் தேதி தீவிரவாதிகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் 26 அப்பாவி ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளை சுட்டு கொலை செய்திருந்ததன் காரணமாகவே இது போன்ற ஒரு யுத்தம் ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கின்றது. ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து நம்முடைய ராணுவம் முறியடித்துக் கொண்டிருக்கின்றது. பஞ்சாபினுடைய ராணுவ நிலைகளை தாக்குவதற்கு தற்பொழுது முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை பார்க்கின்றோம். ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட முக்கிய இடங்களிலே அந்த ஸ்ரீநகர் உள்ளிட்ட 28 ஏர்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அனைத்து வகையான விமான நிலையங்களையும் குறிப்பிட்ட நாள் வரை மூடுவதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானினுடைய அத்துமீறலுக்கு எதிராக இந்த சிந்தூர் என்கின்ற நடவடிக்கை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அது முயற்சி அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஜம்மு நகரிலே வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்புகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது என்ற தகவலையும் பார்க்கின்றோம். சைரன் ஒலிக்கப்பட்டு ராஜஸ்தானினுடைய பர்மர் உள்ளிட்ட இடங்களிலும் பொதுமக்களுக்கான எச்சரிக்கை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றோம். மருந்தகங்களை தவிர வேறு அனைத்து வகையான வணிக நிறுவனங்களும் ஜம்மு உள்ளிட்ட இடங்களிலே மூடப்பட்டிருக்கின்றன என்பதையும் பார்க்கின்றோம். தொடர்ந்து உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநில அரசுகள் கூட இன்று காலை வழங்கியிருந்த அந்த அறிவுறுத்தல்களையும் பார்த்திருந்தோம். ஒவ்வொரு எல்லைப்புற மாநிலத்திலும் தயார் நிலையில் மருத்துவமனையை வைத்திருக்கின்றார்கள். மருத்துவமனைகளிலே ICU என்று சொல்லப்படக்கூடிய அந்த அவசர மருத்துவ சிகிச்சை பிரிவு உள்ளிட்டவற்றை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். இப்போது அமிர்தசரஸை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தான் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. வானத்திலேயே வழக்கம் போன்று இந்தியா இடைமறித்து அவை அனைத்தையும் அழித்திருக்கின்றது. அமிர்தசரஸுக்கு தொடர்ந்து மீண்டும் மீண்டும் குறிவைத்துக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் என்றாலும் இந்தியா அவற்றை முறியடித்துக் கொண்டிருக்கின்றது. S-400 வான் தாக்குதல் அமைப்புகள் மூலமாக இந்தியா அதிரடி காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஜம்முவை தொடர்ந்து ஸ்ரீநகர் முழுவதுமாகவே மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ராஜஸ்தான் மாநிலத்திலே ஜெய்சால்மரை நோக்கி வந்த 4 பாகிஸ்தானினுடைய அந்த வான் பாதுகாப்பு வானில் இருந்து பாகிஸ்தானை நோக்கி வந்த அனைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளையும் தடுத்து நிறுத்தி அழித்திருக்கின்றார்கள். புல்வாமாவை நோக்கி வந்த பாகிஸ்தான் ட்ரோன் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் உட்பட 28 விமான நிலையங்களை மே 15ஆம் தேதி வரை மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானின் அத்துமீறலை முடிவு கட்டுவதற்காக ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பஞ்சாபினுடைய ராணுவ தளங்களை குறிவைத்த பாகிஸ்தானினுடைய முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன.